ஓகே, தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோ கால்னஸ் ஓஎஸை எப்படி விஷுவல் பாஸ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். விஷுவல் பாஸ்னால் என்னன்னு தெரியலனா அதை பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கும். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த இடத்துல ஒரு ஐ பட்டன் தர மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் விஷுவல் பாஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஒரு ஓஎஸ்குள்ளே இன்னொரு ஓஎஸை ரன் பண்ணது தான் விஷுவல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் என்னோட சிஸ்டமில் விண்டோஸ் 10 ஓஎஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணது மூலமாக அந்த விண்டோஸ் 10 ஓஎஸ்குள்ளேயே என்னால் கால்னஸ் ஓஎஸை ரன் பண்ண முடியும். இது பேர் தான் விஷுவல் பாஸ்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் கால்னஸை எப்படி விஷுவல் பாஸில் இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஓஎஸாக எப்படி விஷுவல் பாஸில் இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்றைக்குமே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கால்னஸ் ஓஎஸை விஷுவல் பாஸில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு நம்ம சிஸ்டமில் ஒரு சில ரெக்யர்மெண்ட் எல்லாம் இருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் 4 GB ரேமாவது இருக்கணும். 4 GB நான் 4 GBக்கு மேலே இருந்தாலும் நல்லது தான். ஆனால் 4 GBக்கு ரேமு கீழே இருக்கிற சிஸ்டமில் நீங்கள் விஷுவல் பாஸில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும். அதனால் 4 GB இன்னும் 4 GBக்கு மேலே இருக்கிற சிஸ்டமில் மட்டும் விஷுவல் பாஸில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூவில் விஷுவலைசேஷன் எனேபிளில் இருக்கணும். இது எனேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் இருக்கும். அங்கே சைக்கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் என்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே விஷுவலைசேஷன் எனேபிளும் போட்டிருக்கும். இது எனேபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விஷுவல் பாஸில் ஓஎஸே இன்ஸ்டால் பண்ண முடியும். இது டிசேபிளில் இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக விஷுவல் பாஸில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு சில சிஸ்டமில் நம்ம பயோஸில் போயிட்டு இந்த விஷுவலைசேஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம செகண்ட் ஒன்று கால்னஸோட ஓஎஸ் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக அதாவது தேர்ட் ஸ்டெப் கால்னஸ் ஓஎஸை எப்படி விஷுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஃபஸ்ட்டு விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசருக்கு போயிடுங்க. இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் விஷுவல் பாஸ் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். இல்லை வர ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், நம்ம இந்த EXE ஃபைலை யூஸ் பண்ணி தான் விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த EXE ஃபைலை இதோ இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணி விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த EXE ஃபைலை ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணுறோன்னே இப்போ உங்கள் சிஸ்டமில் இந்த விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விஷுவல் பாஸ் இன்ஸ்டால் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ ஃபினிஷை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டெஸ்க்டாப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் கால்னஸோட ஓஎஸ் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசருக்கு போயிடுங்க. இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் கால்னஸ் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். இல்லை வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களை கால்னஸை டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் தரேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி கூட இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்னஸ் sᴜᴜ சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து அந்த கால்னஸோட ஓஎஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப், அதாவது வந்து ஃபைனல் ஸ்டெப், கால்னஸ் ஓஎஸை வந்து எப்படி வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த ஓஎஸ்க்கு வந்து என்ன நேம் வந்து தரப்போறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். நான் வந்து கால்னஸ்னே வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கால்னஸ் வந்து டைப் வந்து பண்ணிட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன டைப்பு என்ன வெர்ஷன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கள் நேமில் வந்து கால்னஸ்ன்னு டைப் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து டைப் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த கால்னஸ் ஓஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து அலாக்கேட் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து இருக்கும் அதுக்கு வந்து பாதி ஜிபியை வந்து நீங்கள் வந்து விஷுவல் ரேமுக்காக வந்து அலாக்கேட் வந்து பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து 2 ஜிபி தான் வந்து கொடுத்தேன். 2 ஜிபி வந்து கொடுத்ததால எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்லோ வந்து ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் வந்து இருக்குது. அதனால் நான் 4 ஜிபியை வந்து நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். அதனால் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து இருக்கும் அதில் வந்து பாதியை வந்து நீங்கள் வந்து கால்னஸ்க்காக வந்து அலாக்கேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 4 ஜிபியை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே ஜஸ்ட் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கிரியேட்டிவ் விஷுவல் ஹார்ட் டிஸ்க் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து VDI வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டைனாமிக்லி அலாக்கேட்டட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்னஸ் ஓஎஸ்க்காக வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பேஸை வந்து அலாக்கேட் வந்து பண்ண போகிறீங்க வந்து கேட்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 50 ஜிபி வந்து அலாக்கேட் வந்து பண்ணுங்கள். 50 ஜிபிக்கு மேலே இருந்தாலும் வந்து ஓகே தான். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து 50 ஜிபின்னு வந்து டைப் வந்து பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ஜிபியை வந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்க்லேருந்து எடுக்க போகிறீங்க வந்து கேட்கும். அதாவது வந்து இப்போ உங்களோட டிஸ்பிசிக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்க் C, DE எல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து எந்த டிஸ்க்லேருந்து அந்த 50 ஜிபியை வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்க் C வந்து செலக்ட் வந்து ஆகிருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து வேறு டிஸ்க்கு வந்து மாற்றது தான் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு டிஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து டிஸ்க் F வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்க் Fல வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்க் F வந்து நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே எல்லாத்தையும் வந்து முடிச்சிடனே கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கால்னஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம செட்டிங்கில் போயிட்டு ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மாற்றணும். அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டிஸ்பிளேன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து வீடியோ மெமரியை வந்து நீங்கள் வந்து பாதியை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கிட்டத்தட்ட வந்து பாதி நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CD ஐக்கான் வந்துருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சூஸ் எ டிஸ்க் ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே நம்ம டவுன்லோட் பண்ண அந்த கால்னஸோட வாய்ஸ் ஃபைலை வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ஓப்பன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம். ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்துருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வாய்ஸ் ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும், ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த கால்னஸ் வாய்ஸை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நம்மளோட கண்ட்ரியை வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கீபோர்ட் லேஅவுட் வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷே வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும், ஜஸ்ட் அதையே வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வந்து லோடிங் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல வந்து ஹாஸ்ட் நேம் வந்து டைப் வந்து பண்ண சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக வந்து காலின்னு வந்து டைப் வந்து ஆகிருக்கும். நான் வந்து அப்படியே வந்து கண்டினியூ வந்து தரேன். உங்களுக்கு வேறு நேம் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து நேம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் வந்து டைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, நேம் வந்து டைப் பண்ணிட்டோன்னே கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துலையும் வந்து உங்கள் நேமே வந்து நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணுங்கள். நேம் வந்து டைப் பண்ணிட்டோன்னே கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்பயும் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து வேணுமோ ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து மறந்துடாதீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து கால்னஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து கால்னஸ் ஓஎஸே நம்மளால் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன நேம் பாஸ்வேர்டு வந்து தரீங்களோ அதை வந்து மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டோன்னே கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து யூஸ் என்டையர் டிஸ்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு
பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எவ்வளோ ஜிபியை வந்து இந்த கால்னஸ்க்காக வந்து அலாக்கேட் வந்து பண்ணுமோ அது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷனை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பார்ட்டிஷன் அண்டு ரைட் டு சேஞ்ச் டு டிஸ்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கால்னஸ் ஓஎஸ் வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour கூட வந்து எடுத்துக்கும். அதனால் நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து டைப் பண்ணாமல் அப்படியே வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பியும் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக சொல்லி மெசேஜ் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 45 minutes வந்து எடுத்துக்கிச்சு. உங்கள் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து டைம் வந்து மாறலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே இன்ஸ்டால் கம்ப்ளீட்டாக சொல்லி மெசேஜ் வந்து வந்துட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீபூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து திருப்பியும் வந்து கால்னஸ் ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ரன் வந்து ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கால்னஸ் லோகோ வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பீங்களே, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணுங்கள். டைப் வந்து பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து கால்னஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தரீங்களோ மறக்காமல் அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கால்னஸ் ஓஎஸை வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த கால்னஸ் ஓஎஸை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற எஸ் மார்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து க்ளோஸ் வந்து பண்ணாதீங்க. எப்படி வந்து கால்னஸ் ஓஎஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஷட் டவுன் வந்து பண்ணீங்களோ அப்படி ஷட் டவுன் பண்ணிட்டு அப்புறமா இங்கே இருக்கிற எஸ் மார்க்கை கிளிக் பண்ணி வந்து க்ளோஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே, இதேமாரி வந்து ஒவ்வொரு ஓஎஸாக வந்து எப்படி வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எந்த ஓஎஸை வந்து விஷுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வேணுமோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.